வணக்கம். நாங்கள் இன்றைக்கு குரக்கன் மாவில குழல் போட்டு செய்ய போறோம். அதுக்கு நான் 400 கிராம் குரக்கன் மா எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு தேங்காய் திருவி அந்த வெள்ளைப்பூவை மட்டும் திருவி எடுத்து வச்சிருக்கேன். கரல் திருவி இல்லை. 400 மில்லி லிட்டர் தண்ணி, சுடு தண்ணி தான் விட வேணும். நான் சும்மா குளிர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கரண்டி உப்பு, நான் முதல் மாவை போடுறேன். இந்த சட்டிக்கல்ல போட்டுட்டு எடுத்து வச்ச உப்பு, இதோட இப்படி ஒரு கரண்டி உண்டு மா குழைக்கிறதுக்கு. சூடாக்கின தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கிறேன். கிணக்க விட்டால் அப்புறம் புட்டுக்கு தண்ணி கூடி விடும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சா தான் தெரியும். நான் தண்ணி விட்டு குழைச்சது காணும். இனி கையால் குழைக்க போகிறேன். கையால் குழைச்சா தான் புட்டு நல்ல வடிவமாக குழப்படும். என்ன குழைச்சிட்டேன். இப்படி ஒரு இதால் கொத்தி எடுக்க போகிறேன். புட்டுக்கு தண்ணி கூடண்டா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாவை போட்டு குழைச்சிட்டு அப்புறம் கொத்தினீங்கண்டா கொத்தப்படம். இது நான் இந்த குரக்கன்மா வறுக்கவும் இல்லை, அவிக்கவும் இல்லை, சும்மா நூமல் மாத்தான் எடுத்தேன் நான். இப்போ நான் இதை அவிய விட போகிறேன். இனி குழல் போட்டு அவிப்போம். அதுக்கு இப்படி ஒரு தட்டு ஒன்று இருக்கும். அந்த தட்டை நாங்கள் கீழே இதுக்குள்ளே போட்டுட்டு வடிவாக இருக்கோன்றது பார்க்கணும். அப்படி இல்லையாண்டா கீழால் கொட்டுண்டிடும். போட்டுட்டு நான் இனி முதல் தேங்காய் பூவை போட போகிறேன். பிறகு மா ஒரு கைப்பிடி, பிறகு தேங்காய் பூ மாறி மாறி போட வேணும். பிறகு இந்த புட்டோமா ஒரு கைப்பிடி, மாயெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பூ போடுவோம். போட்டுட்டு இதை இப்படி ஒரு மூடி இருக்கும். அந்த மூடியால் மூடிட்டு அவிய வைக்க வேணும். புட்டுப்பானைக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சேன் நான். அது கொதிச்சிட்டது. இதை நாங்கள் இனி இதுக்கு மேலே இப்படியே வைப்போம். அவிஞ்சிட்டது. அவிஞ்சது என்னென்னு பார்க்குறேன்டா, இந்த மேல் மூடி ஓட்டைக்குள்ளால புகை வரும். அவிஞ்சிட்டேன்டா இதுக்குள்ளால புகை வரும் அல்லது வேர்வையா வடியம். அப்போ நாங்கள் அவிஞ்சிட்டுன்ட்டு இறக்கலாம். இனி நான் எடுக்க போகிறேன் புட்டு. இப்போ நான் இந்த மேல் மூடியை திறந்து இப்படி இருக்கும். அவிஞ்சா உள்ளுக்கு இறங்கி இருக்கும் புட்டு. இனி நான் இப்படி ஒரு தடியால் தான் இந்த புட்டுக்குள்ள தள்ளி எடுக்க வேணும். இப்போ நான் எடுக்கிறேன் புட்டு அப்படியாண்டு.
குரக்கன்மா குழல் போட்டு செய்தாச்சுது. இது நீங்கள் சீனியோடையும் சாப்பிடலாம், வாழைப்பழத்தோடு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா கறியோடையும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.